கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசம் செய்கிறப்போ தன்னோட தாயார் மடி மேலே முருகப்பெருமான் அமர்ந்திருந்தாரு. தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தப்போ முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுட்டாரு. புனிதமான மந்திர பொருளை குரு மூலமாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது முறையாகாது. அது பாவம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதோட உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலையும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருத்தரே இருந்தாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைஞ்சிட்டதுனால இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செஞ்சார். இந்த நிலையில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு காட்சும் கொடுத்து தவத்தையும் பாராட்டினாங்க. சிவபெருமான் பார்வதி தேவி இங்கே பரங்கிநாதர் அப்படின்னும் ஆவுடை நாயகி அப்படின்னும் பெயர் பெற்றாங்க. இதோட ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷனில் இருக்குது, நேரில் இருந்தால் அதையும் பாருங்கள்.